மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பேர் வைக்காத சில கூட்டணி வந்து தற்போது ஆட்சியில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி ஒன்று இருந்தது. சரியாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க. இந்த கூட்டணி வந்து எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவுக்கும் மாற்றாக ஒரு ஒரு கட்சியை ஒரு ஆட்சியை வந்து அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா மறைந்த விஜயகாந்த் அவர்களின் அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திவிட்டு இவர் வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு ஒரு கூட்டணி வந்து ஒன்று உருவாக்குனாங்க. பாவம் நல்லா இருந்தார் ஐயா விஜயகாந்த் அவர்கள். நல்ல ஒரு மனிதர், மக்கள் இயல்பான பாஷையில் பேசக்கூடிய ஒரு நபர். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஐயா விஜயகாந்த் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அது இப்போவும் இருக்குது. இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நல்லா இருந்த ஒரு மனிதரை இவங்க போயிட்டு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு சில கூட்டங்கள் போய் சேர்ந்து அவரை வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விடாமல் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதில் இந்த கூட்டணி தற்போது இந்த பேர் வைக்காத கூட்டணியில் இருக்கிற சில பேர், அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்த ஐயா விஜயகாந்த் அவர்களை இவங்க கொண்டு போயிட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்குறோன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அவரை வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கு ஒரு வேளை அவர் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் வந்து தனியாக நின்றிருந்தாவது அவருக்கு ஏதாவது சீட்டு கிடச்சிருக்கும். இவங்க கொண்டு போயிட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்குறோம், மூன்றாவதாக ஒரு கட்சியை கொண்டு வரோம், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக மூன்றாவதாக ஒரு கட்சியை கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்கள் தான் சரியான ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐயா விஜயகாந்த் அவர்களை உசுப்பேற்றி விட்டு அவரை கொண்டு போய் படுகொலியில் தள்ளின மாதிரி தள்ளி விட்டாங்க இந்த கூட்டணி இருக்கிற சில கூட்டணிகள். அதாவது வந்து அவர் தனியாக நின்றதாவது ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆவது அல்லது ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பார். இவங்க வந்து மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ தற்போது ஒரு கூட்டணியை வந்து உருவாக்க போகிறாங்க. பேர் இல்லாத கூட்டணி. ஒரு விரைவில் அதோட பேர் வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் எந்த பேர் வந்தாலும் சரிதான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. செந்தில் ஒரு படத்தில் வந்து ஒரு படம், அந்த படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு காமெடியில் செந்தில் அவர்கள் வந்து போயிட்டு எந்த இடத்துல போய் கால் வச்சாலும் அந்த இடம் வந்து நாசமாக போயிடும். எந்த வீட்டில் போய் காலை வச்சாலும் அந்த வீடு வந்து நாசமாக போயிடும். எந்த ஆஃபீஸில் போயிட்டு காலை வச்சாலும் அந்த இடம் வந்து நாசமாக போயிடும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அந்த செந்தில் அவர்களை வந்து கூப்பிட மாட்டாங்க. அவர் வந்து அப்படியே கால் எடுத்து வச்சிடாதீங்க, அந்த கல்யாணம் நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த காமெடியில். உண்மையாலுமே அது அப்போது எனக்கு அந்த காமெடியினோட அர்த்தம் எனக்கு புரியல. இப்போ தற்போது புரியுது. இது செந்தில் அவர்கள் நடித்த படம் மாதிரி இதுவும் வந்து சர்வநாசமாக இந்த கட்சி ஆக்கி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களை ஒரு வழியாக வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ தற்போது புதுசாக இந்த நபர்கள்லாம் சேர்ந்து இந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த கூட்டணி எந்த பேர் வச்சாலும் சரி தான், ஆனால் இவங்க கால் வச்ச இடம் உருப்படாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பொதுவாக பேசக்கூடிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள், தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.